வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு மே மாசம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேட்டதை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தேவ ரகசிய நேரம் நாளைக்கு நமக்கு வருது. இந்த தேவ ரகசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், கோடி கோடியா பணம் குவியும்னே சொல்லலாம். நாளைக்கு காலையில இந்த நேரம் நமக்கு வருது. சரி, இந்த தேவ ரகசிய நேரம் என்னங்கறத பத்தியும் இந்த நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம சொல்ல வேண்டிய அற்புதமான வார்த்தைய பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். தேவ ரகசிய நேரம்னு டைட்டில பார்த்த உடனேயே நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது எதற்கான பதிவுன்னு தெரியும். புதுசா வர்றவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவு தான் இது. அபிஜித் நட்சத்திரமா அப்படின்னா என்னன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் அபிஜித் முகூர்த்தம் தினமும் தானே வருது, நாளைக்கு மட்டும் எப்படி வரும்னு சொல்லி போட்டு குழப்பிக்குவீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல 28 நட்சத்திரங்கள் நமக்கு இருந்தது. அதுல மறைஞ்சு போன அந்த நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம்னு கூட சொல்லலாம். அதாவது இப்ப நாம முதல் நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரத்தை சொல்றோம். அந்த காலத்துல இந்த அபிஜித் நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமா இருந்தது. உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவுல வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு கிடையாது, இது மறைஞ்சு போச்சு. மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்துல போரை தொடங்கினா வெற்றி பெற முடியும்னு சொல்லி நேரத்தை குறிச்சுக்கிட்டு வர சொல்லி துச்சாதனனை அனுப்பினாரு. ஜோதிடத்துல வல்லுனரான சகாதேவன் எதிரியா இருந்தாலும் உண்மைய மறைக்காம அவங்க வெற்றி பெறக்கூடிய வகையில அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறிச்சு கொடுத்தாராம். இத பார்த்த கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்துல கௌரவர்கள் போற தொடங்கினாங்கன்னா அவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு வானத்துல இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சுக்கிட்டதா சொல்லுவாங்க. இதனாலதான் அடுத்த நாள் போர் தொடங்கக்கூடிய வேளையில இந்த நட்சத்திரத்தோட பலன் இல்லாம இருந்ததுனால கௌரவர்கள் போர்ல தோற்று போனதாவும் சொல்லுவாங்க. இப்போ இதுவே இந்த நட்சத்திரத்தோட பெருமையை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில இருக்கு. இந்த அபிஜித் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய ஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெற்றின்னு அர்த்தம். இந்த நேரத்துல நாம எது செஞ்சாலும் அது நமக்கு வெற்றியில தான் முடியும். பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட தேவர்கள் கிருஷ்ணர் கிட்ட வந்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை அதோட இடத்துல வைக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா கலியுகத்துல இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கறனால கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தை இன்னமுமே அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சுக்கிட்டதா தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் தேவர்களோட வேண்டுகோளுக்காக கிருஷ்ணர் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை தினமும் நமக்கு கொடுத்திருக்காரு. டெய்லியும் காலையில 11:45 இருந்து 12:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த நேரம் எப்படி நமக்கு டெய்லி வருதோ அதே மாதிரி இந்த நேரம் நமக்கு தினமுமே வரும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வரும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவுல வரக்கூடிய ஒரு நாளிகையத்தான் நாம அபிஜித் நட்சத்திரம்னு சொல்றோம். இந்த நேரத்துல நாம எது செஞ்சாலும் அது நமக்கு வெற்றியில தான் முடியும். நாம என்ன கேட்டாலும் நமக்கு அப்படியே கிடைக்கும். அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நடுவுல கொஞ்ச நாள் என்னால இதற்கான பதிவுகளை கொடுக்க முடியல. ஆனா போன ஏப்ரல் மாசத்துல இருந்து திரும்பியும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில 9:17 ஆரம்பமாகி 9:41 இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு முடியுது.
இந்த அபிஜித் நட்சத்திரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம என்ன பரிகாரம் செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பண கஷ்டத்தையும் சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அடகு வச்ச நகைய நீங்க மீட்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த வேண்டுதலை நீங்க வைக்கணும். இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கே நல்ல ரிசல்ட் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கறத நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ரஷ் 520 கவுண்ட் ஆன் டிவைன் தேங்க்ஸ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ரஷ் 520 கவுண்ட் ஆன் டிவைன் தேங்க்ஸ். இந்த ஸ்விட்ச் வேர்ட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இருந்தாலும் இது நிறைய பேருக்கு கை மேல பலன் கொடுத்திருக்கு. அதனாலதான் இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல 520ங்கிறது ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை நீங்க தனித்தனியா தான் சொல்லணும். 520 520 இப்படின்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு உங்களால முடியும்னா இப்ப நான் சொன்ன ஒரு நாளிகை அதாவது 24 நிமிடங்களுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க. எனக்கு இவ்வளவு நேரமெல்லாம் சொல்ல முடியாது, காலை நேரத்துல வேலை இருக்கும்னு சொல்றவங்க 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. 5 நிமிஷம் சொல்லிட்டேங்கிறதுக்காக வேகமா சொல்லக்கூடாது. நிறுத்தி நிதானமா பொறுமையா இந்த வார்த்தைய உணர்ந்து நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருந்தா உங்க மனசு எப்படி சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம எந்த நேரத்துல சொன்னாலும் இதுவே நமக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். கை மேல பலன் கிடைக்கும். அதுவும் நாம கேட்டதை கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் போது நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.